குரூஸ் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் நவீன போர் முறையின் இரண்டு பிரம்மாண்டமான அரக்கர்கள். இவற்றுக்கிடையிலான உண்மையான வித்தியாசம் என்ன? இதேதான் இந்த எக்ஸ்பிளைனரில் மிக விரைவாக ஒரு 60 வினாடிகளில் பார்க்கப் போகிறோம். ஆரம்பிக்கலாமா? ஒன்று தரையோடு தரையாக சீறி பாயும், மற்றொன்று விண்வெளிக்கே சென்று திரும்பித் தாக்கும். பார்வைக்கு இரண்டும் ஏவுகணைகள்தான், ஆனால் இவற்றின் தொழில்நுட்பம் முதல் இலக்கை தாக்கும் விதம் வரை எல்லாமே முற்றிலும் வேறுபட்டவை. முதலில் தி நின்ஜா என்று நாம் சொல்லக்கூடிய குரூஸ் ஏவுகணைகள். இவை அடிப்படையில் பைலட் இல்லாத போர் விமானங்களைப் போன்றவை. எதிரியின் ரேடார் கண்களில் மண்ணை தூவுவதற்காக மலைகள் மற்றும் கடலுக்கு மிக நெருக்கமாக பறக்கும். ஜெட் என்ஜின்களை பயன்படுத்தி இறக்கைகள் மூலம் திசை மாறி ஊசியில் நூலை கோர்ப்பது போல அசாத்திய துல்லியத்துடன் இலக்கை தாக்கும். இதற்கு சிறந்த உதாரணம் நம்ம ஊரு பிரம்மோஸ். அடுத்து தி ஹெவி வெயிட் எனப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள். இவை குரூஸ் போல பறக்காது, மாறாக விண்வெளிக்கு தூக்கி எறியப்படும். ஒரு மிகப்பெரிய ராக்கெட் இவற்றை நேராக விண்வெளிக்கு செலுத்தும். எரிபொருள் தீர்ந்ததும் புவியீர்ப்பு விசை இதை தன் வசம் இழுத்துக்கொள்ளும். அங்கிருந்து ஒரு விண்கல் போல பயமுறுத்தும் அசுர வேகத்தில் பூமியில் உள்ள இலக்கை நோக்கி சீறிப்பாயும். உதாரணம் இந்தியாவின் அக்னி 5. சரி, இப்போது இந்த நிஞ்சாவான குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் பிரம்மோஸ் பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். நிஞ்சாக்கள் எப்படி இருளில் மறைந்து தாக்குவார்களோ அதே தந்திரத்தை இந்த பிரம்மோஸ் தொழில்நுட்பம் மூலம் செய்கிறது. மேக் 2.8 இதுதான் பிரம்மோஸின் டாப் ஸ்பீட், அதாவது ஒளியின் வேகத்தை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம். இந்த அசுர வேகத்தின் காரணமாக எதிரிகளின் பாதுகாப்பு அமைப்புகளால் இதை ட்ராக் செய்து அழிப்பது என்பது கிட்டத்தட்ட முடியாத காரியம். பிரம்மோஸ் என்பது வெறும் ஆயுதம் மட்டும் கிடையாது, இது ஒரு மிகச்சிறந்த கூட்டு முயற்சி. இந்தியாவின் டிஆர்டிஓ மற்றும் ரஷ்யா இணைந்து இதை உருவாக்கின. இந்தியாவின் பிரம்மபுத்ரா, ரஷ்யாவின் மாஸ்க்வா நதிகளின் பெயர்களை இணைத்து உருவானதுதான் இந்த பெயர். எவ்வளவு வேகமாக பயணித்தாலும் கலங்காத நிலைத்தன்மை மற்றும் நாம் முன்பே சொல்ல அந்த அசாத்தியமான துல்லியம் ஆகியவை இதன் மெயின் ஹைலைட்ஸ். இந்த நிஞ்சா இந்தியாவின் பாதுகாப்புக்கு மட்டுமின்றி நமது பொருளாதாரத்திற்கும் ஒரு பெரிய கேம் சேஞ்சரா மாறியுள்ளது. தென்கிழக்கு ஆசியா நாடுகளில் இது ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் வெற்றியாக உருவெடுத்துள்ளது. வியட்நாம் மற்றும் இந்தோனேஷியாவுடன் $450 மில்லியன் மதிப்புள்ள ஒப்பந்தங்களும், பிலிப்பைன்ஸ் நாட்டுடன் கடலோர கப்பல் எதிர்ப்பு அமைப்பை வழங்குவதற்காக $375 மில்லியன் ஒப்பந்தமும் கையெழுத்தாகியுள்ளன. இதை நினைக்கும்போது நமக்கே பெருமையா இருக்குல்ல? இது மட்டுமில்ல, இதன் எதிர்காலம் இதைவிட பிரம்மாண்டமானது. லக்னோவில் உள்ள புதிய உற்பத்தி மையத்தில் அதிநவீன நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரம்மோஸ் தயாராகிக் கொண்டிருக்கிறது. இதன் சிறப்பம்சம் என்ன தெரியுமா? வெறும் 1290 கிலோ எடை, ஆனால் 300 கிலோமீட்டருக்கும் அதிகமான அட்டாக் ரேஞ்ச். எடை குறைவு என்பதால் சுகோய் போன்ற போர் விமானங்களால் ஒரே நேரத்தில் 3 ஏவுகணைகளை சுமந்து செல்ல முடியும். சும்மா மிரட்டலா இருக்குல்ல? குரூஸ் ஏவுகணைகளை பத்தி பார்த்தோம். இப்போ நம்முடைய ஹெவி வெயிட் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் அக்னி சீரிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. 5000 கிலோமீட்டருக்கும் மேல். இதுதான் அக்னி 5 ஏவுகணையின் ரேஞ்ச். குரூஸ் ஏவுகணைகள் சில 100 கிலோமீட்டர்கள் சென்று துல்லியமாக தாக்கும் என்றால், இந்த பலிஸ்டிக் ஏவுகணைகள் கண்டம் விட்டு கண்டம் பாயும் திறன் கொண்டவை. இன்னொரு முக்கியமான விஷயம், அக்னி 5ல MIRV தொழில்நுட்பம் இருக்கு. அதாவது ஒரே ஏவுகணையில பல போர்முனைகளை வைத்து பல வெவ்வேறு இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்க முடியும். ஒட்டுமொத்த அக்னி குடும்பத்தின் வலிமையை பார்த்தாலே மிரட்சியாக இருக்கும். புதிய தலைமுறை அக்னி பிரைம் 1000 முதல் 2000 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடியது. அக்னி 3 ஏவுகணையோ 1.5 டன் எடை கொண்ட வெடிமருந்துகளை 3000 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமந்து செல்லும் வல்லமை பெற்றது. இந்த கனரக ஏவுகணைகள் வெறும் ஆயுதங்கள் இல்லை, ஒரு நாட்டை யாரும் சீண்டி பார்க்க முடியாத அளவிற்கான மிகச்சிறந்த தடுப்பாரன்கள். சரி, இவ்வளவு பிரம்மாண்டமான ராக்கெட்டுகளை எப்படி ஏவுவார்கள் என்று நீங்கள் யோசிக்கலாம். அமைதி காலங்களில் இவற்றை பாதுகாப்பாக வைக்க கேனஸ்டரைஸ்ட், அதாவது குப்பிகளில் அடைக்கப்பட்ட தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. எல்லாவற்றையும் விட முக்கியமாக அதிநவீன ரயில் அடிப்படையிலான மொபைல் லான்ச்சர்களுடன் இவை ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இங்கு ஒரு முக்கியமான பாயிண்ட நோட் பண்ணணும். இந்த ரயில் அடிப்படையிலான லான்ச்சர்கள் இந்தியாவின் பரந்த ரயில் நெட்வொர்க் முழுவதிலும் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் இயங்கும் திறன் கொண்டவை. இதனால் ஒரு ட்ரெயின்ல மூவ் ஆகிற நம்ம ஏவுகணைகள் எங்கே இருக்குன்னு எதிரிகளால அவ்வளோ சீக்கிரம் ட்ராக் பண்ணவே முடியாது. இந்த மொபிலிட்டி நமது பாதுகாப்பை பல மடங்கு உயர்த்துகிறது. பாலிஸ்டிக் குடும்பத்தில் பிரளய் ஏவுகணையும் நாம் கட்டாயம் சொல்லியே ஆகணும். இது திட எரிபொருளால் இயங்கும் குவாசி பாலிஸ்டிக் ஏவுகணை. அதாவது பாலிஸ்டிக் ஏவுகணையின் பாதையில் சென்றாலும் காற்றில் திசை மாறும் அட்வான்ஸ்டு திறன் இதற்கு உண்டு. பல வெடிமருந்துகளை சுமந்து செல்லும் பிரளய் டிஆர்டிஓவின் ஆயுத களஞ்சியத்தில் ஒரு மிக முக்கியமான படைப்பு.
இப்ப நாம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போறோம். நிஞ்சா மற்றும் ஹெவி வெயிட். இவை இரண்டுக்கும் அப்பாற்பட்ட ஹைப்பர்சானிக் காலம். நிஞ்சாவின் துல்லியமும் ஹெவி வெயிட்டின் அசர வேகமும் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும்? அதுதான் ஹைப்பர்சோனிக். ஒலியின் வேகத்தைப் போல் 5 மடங்குக்கும் அதிகமான வேகம், அதாவது மணிக்கு 6100 கிலோமீட்டருக்கும் மேல் பறக்கும் திறன். இதற்காக ஸ்க்ராம்ஜெட் எனப்படும் காற்றை சுவாசிக்கும் என்ஜின்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பலிஸ்டிக் ஏவுகணையின் வேகத்தையும் குரூஸ் ஏவுகணையின் திசைமாறும் திறனையும் இது ஒன்றிணைக்கிறது. நினைத்து பார்க்கவே பிரமிப்பா இருக்கல்ல. இந்த ஹைப்பர்சானிக் பந்தயத்தில் இந்தியாவும் சளைக்காமல் வேகமாக முன்னேறி வருகிறது. ரீசெண்டா ஹைதராபாத்தில் ஒரு முழு அளவிலான ஸ்கிராம்ஜெட் என்ஜினின் 12 நிமிட நீண்ட தரை சோதனையை DRDO வெற்றிகரமாக முடித்துள்ளது. இதன் மூலம் உலக அளவில் மிகச்சில மேம்பட்ட ஹைப்பர்சானிக் திறன் கொண்ட நாடுகளின் பட்டியல்ல இந்தியாவும் கெத்தாக ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. மேக் 9 ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. நினைத்து பார்க்கவே முடியாத அசுர வேகம். இதுதான் ரஷ்யாவின் புதிய ஹைப்பர்சானிக் ஆயுதத்தின் திறன். ரஷ்யாவின் ஜிர்கான் ஏவுகணை கடற்படை போரில் உண்மையிலே ஒரு மாபெரும் பாய்ச்சல். 20 கிலோமீட்டர் உயரத்தில் மணிக்கு 10,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் சீறிப்பாயும் இதை யாசன் எம் நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து ஏவுகிறார்கள். தற்போதைய எந்தவொரு தொழில்நுட்பத்தாலும் இதை இடைமறிப்பது கிட்டத்தட்ட இம்பாசிபிள். இது உலக நாடுகளின் ஒட்டுமொத்த போர் வியூகங்களையே தலைகீழாக மாற்றிவிட்டது. சரி, நாம் இந்த எக்ஸ்பிளைனரின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். இராணுவங்களுக்கு ஏன் இந்த நிஞ்சா மற்றும் ஹெவி வெயிட் ஆகிய இரண்டும் தேவை? மிகச் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், குரூஸ் ஏவுகணைகள் தந்திரோபாய தாக்குதல்களுக்கானவை, அறுவை சிகிச்சை போன்ற துல்லியம் மற்றும் ஏற்றுமதி மூலம் பொருளாதார பலம் தருபவை. பாலிஸ்டிக் ஏவுகணைகளோ ஒரு நாட்டின் மூலோபாய தடுப்பு அரண்கள், எவராலும் தடுக்க முடியாத அசுர வேகம் மற்றும் பலம் கொண்டவை. ஒரு பலமான தேசத்தின் பாதுகாப்புக்கு இந்த இரண்டும் 2 கண்கள் போன்றவை.